மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய மேன் ஈட்டர் கேட்டகரியை சேர்ந்த டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸையும் அவர் வந்து விடுறதா இல்லை. ஸோ அதோட கவுண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம், எந்த இடம்ன்றது முக்கியம். பெங்கால் டைகர்ஸ் 436 டெத் டு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் எதையுமே வந்து அவங்க என்ன பண்ணல, உள்ள போய் கலெக்ட் பண்ண போல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. நியர் த சட்டார் பிரிட்ஜ், அடுத்த நாளே அவர் எந்த பிரிட்ஜ் பக்கத்துல வச்சு கொள்றாரு, சட்டார் பிரிட்ஜ் கிட்ட வச்சு கொள்றாரு இன் சம்பாவத். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரோ சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் ஜிம் கார்பெட். ஓகே வாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போவோம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்காம படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், popularly known as Jim Corbett, was a British wildlife photographer. So first எடுத்தோன்னா அவரோட ஃபுல் நேம் எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், also known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. He has hunted a number of man-eating tigers and leopards in India. So அவர் வந்து நிறைய man-eating tigers-ஐயும் leopards-ஐயும் வேட்டையாடி இருக்கிறாரு. He had a lots of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera. So அவர் வந்து நிறைய இதை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு அவரோட கேமராவால். Corbett always preferred to hunt alone and on foot. So இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஹண்டர் கூட இவர். ஸோ ஓகேங்களா, ஓகே. He often hunted with Robin, his dog. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். அவரோட டாகோட நேம் என்ன, ராபின். Though he was an expert hunter, he admired wildlife. He did not like to kill wild animals for pleasure or sport. ஸோ அவர் வந்து வைல்ட் அனிமல்ஸை அவரோட ப்ளெஷருக்காகவும் ஸ்போர்ட்டுக்காகவும் அவர் கில் பண்ணுறதுல அவர் விரும்பவே இல்லை. பட் he did not hesitate to kill man-eating tigers or leopards. ஆனால் அதே இது மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய மேன் ஈட்டர் கேட்டகரியை சேர்ந்த டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸையும் அவர் வந்து விடுறதா இல்லை. He hunted these animals only to help people and only at the request of the government. ஸோ பீப்புளை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வச்சு தான் அவர் வந்து இதை பண்ணுறாரு. He took no joy from the kill. He often said that not against the law of nature but against the laws of human. ஸோ இது யார் சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. law of nature but against the law of human அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. It is Jim Corbett. Okay. So இப்போ வாங்க அடுத்து பார்க்கலாம். According to this theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பெல்லாம் வந்து டைகர் வந்து ஹியூமனை அட்டாக் பண்ணோன்னா எப்பெல்லாம் அதுக்கு வந்து ஓட முடியல, ஓல்ட் ஆயிடுச்சு, இல்லை அது வந்து எங்கேயோ வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுமா, மேனை வந்து ஈட் பண்ண ஆரம்பிக்குமா ஹியூமன்ஸை. As they cannot run fast, they start killing humans. People cannot run as fast as animals, so they become easy prey after eating human flesh once. ஒருக்க வந்து ஹியூமன் ஃப்ளெஷை சாப்பிட ஆரம்பிச்சோடனே டைகர் என்ன பண்ணுமா, will not eat any other flesh. These tigers are called as man eaters. They are known as man eaters. His first man eating tiger hunt was the Champavat tiger. So அவரோட ஃபர்ஸ்ட் ஹண்ட் வந்து என்னது, சம்பாவத் டைகர். It was a Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal. ஸோ அதோட கவுண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம், எந்த இடம்ன்றது முக்கியம். பெங்கால் டைக்ரஸ் 436 டெத் இன் நேபாள் அண்ட் த குமாவன் ஏரியா ஆஃப் இந்தியா Her attacks have been listed in the Guinness Book of World Records and as the highest number of fatalities from a tiger. She was shot in 1907 by Jim Corbett. She was shot by Jim Corbett in 1907. 436 deaths, நேபாள். ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The tiger began her attacks in the Rupal village in western Nepal, Himalayas. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. There she continued her killing in the Kumaon district. All her killed happened during the daylight. Mostly எல்லாமே வந்து daylightல தான் நடக்குது. After several incidents, people stopped going into the forest to collect firewood, fruits, roots எதையுமே வந்து அவங்க என்ன பண்ணல, உள்ள போய் கலெக்ட் பண்ண போல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man eater. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு வேட்டையாடி தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஓகே. He camped in the Kumaon district and started tracking the tiger.
He moved around the villages and restricted the activities. அப்படியே சுற்றி வில்லேஜை சுற்றி போய் அதோட அந்த மூமெண்ட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? After several unsuccessful attempts, Corbett managed to kill the tiger when it killed a 16-year-old girl in the village. கடைசியாக ஒரு 16 வயசு குழந்தைய வந்து அது வந்து கில் பண்ணும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைகரை வந்து கொன்றாரு. நியர் சம்பாவத் அண்ட் லெஃப்ட் அ ட்ரெயில் ஆஃப் பிளட். அது வந்து என்ன பண்ணுது, ஒரு ட்ரெயில் ஆஃப் பிளட்டை வந்து வெளியே வந்து விடுது. விச் கார்பெட் ஃபாலோட். அதை பின்தொடர்ந்தே அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, கார்பெட் வந்து போகிறாரு. ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சியூட், Corbett had to abandon the hunt, decided to use villagers and organize the bait the next day near the Champa river. ஸோ அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு ஒரு பெயிட் வைக்கிறாரு, அதாவது சாப்பிட்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு பொரியை வந்து வைக்கிறாரு சம்பா ரிவர் பக்கத்தில். வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவத், the bait was organized with about 300 villages. யாரோட ஹெல்ப் மூலமா, தாசில்தாரோட ஹெல்ப் மூலமா. எத்தனை வில்லேஜர்ஸ், 300 வில்லேஜர்ஸ். The next day Corbett shot the tigress dead near the Chattar bridge. அடுத்த நாளே அவர் எந்த பிரிட்ஜ் பக்கத்தில் வச்சு கொல்றாரு, சட்டார் பிரிட்ஜ் கிட்ட வச்சு கொல்றாரு in Champawat. A cement board was erected marking the place where the tigress was finally brought down. அந்த இடத்துல எதை வந்து வைக்கிறாங்க, ஒரு அடையாளமா சிமெண்ட் போர்டை வந்து வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. The postmortem of the tigress showed the upper and lower canine teeth. என்ன டீத், அப்பர் அண்ட் லோயர் கனைன் டீத் ஆன் த ரைட் சைடு, ஆன் த ரைட் சைடு. இதுவுமே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆன் ஹர் மவுத் வேர் broken. The upper one in half, the lower one right down to the bone. அப்பர் ஒன் வந்து half ஆகும், லோயர் ஒன் வந்து ஃபுல்லாகவுமே வந்து இதாயிருக்கு. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. ஸோ இதோட முக்கியமான காரணம் யாருன்னா, ஒரு கேம் ஹண்டர்னால, கேம்ஸுக்காக கொல்லக்கூடியவர், அவர் அதை திருப்பி ட்ராக் பண்ணி கொல்லாமல் விட்டதுனால தான் இது வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கு. அக்கார்டிங் டு கார்பெட், probably this injury prevented her from hunting her natural prey and hence she started to hunt humans. இந்த ஒரு இன்ஜுரினால தான் அதால் என்ன பண்ண முடியலையா, அதோட நேச்சுரல் ப்ரேவை வந்து ஒரு அனிமலை போய் வேட்டையாட முடியலாம். அதனால அது என்ன பண்ணுதான், ஒரு மேன் ஈட்டராக வந்து அது வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. Jadav Payag is better known as the forest man of India. He earned this name by spending 30 years of his life, note பண்ணிக்கோங்க, planting trees, creating a real man-made forest of 550 acres. Man-made forestே வந்து அவர் உருவாக்கி இருக்காராம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மீனிங்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹெசிடேட்னா டு பாஸ், ஃபெட்டாலிட்டிஸ்னா டெத் பை ஆக்சிடென்ட், ரெஸ்ட்ரிக்டட்னா லிமிட்டட், பர்சியூட்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சர்ச், என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், ப்ரிசர்வேஷன்னா டு ப்ரொடெக்ட். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ப்ரோஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல் 1 மார்க்ஸ் நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸையும் கரெக்டாக நோட் டவுன் பண்ணி படிச்சுக்கோங்க. See you in the next video from Ustadian Academy.